வணக்கம் நண்பர்களே. தைப்பூசத்தின் வரலாறு, முருகப்பெருமானின் திருவிளையாடல்கள், 6 படை வீடுகளின் சிறப்பு, இந்த பண்டிகையின் விரதம் மற்றும் பூஜை முறைகள் ஆகியவற்றை விரிவாக ஆராயப் போகிறோம். இது மட்டுமல்ல, தைப்பூசத்தின் ஆன்மீக அர்த்தம் மற்றும் உலகளவில் நடைபெறும் கொண்டாட்டங்களை பற்றியும் நீங்கள் அறியலாம். ஆதலால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது உங்கள் பக்தி உணர்வுக்கு புதிய அனுபவத்தை தரும். தைப்பூசம் விழாவானது பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்துக் கொண்டு கைலாயத்திலிருந்து தனது பெற்றோர்களான சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. முருகன் தமிழ் கடவுள் ஆவார். முருகன் என்றால் அழகு என்று பொருள். முருகன் தேவ சேனாதிபதி ஆகையால் இவர் ஒரு போர்க்கடவுள் ஆவார். தைப்பூசத்தன்று முருகன் தருகாசுரனை வதம் செய்த நிகழ்வு ஒரு விழாவாக பழனியில் அனுஷ்டிக்கப்படுகிறது. சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து